Hi guys, welcome back to another ISL video. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி தூரன் கப்பில் குரூப் டியில் பிளேஸ் ஆகிருக்காங்க. இதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி சைன்ட் ஸ்ட்ரைக்கர் சாவி சிங் யாருப்பா இது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை என்எஃப்சி குரூப் டியில் இருக்காங்க தூரன் கப்பில். ஸோ அஃபீஷியலாக நேத்திக்கு தான் வந்துச்சு யார் யார் எந்தெந்த குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு நேத்திக்கு தான் அஃபீஷியலாக வந்துச்சு. அதில் நம்ம சென்னை என்எஃப்சி குரூப் டியில் இருக்காங்க தூரன் கப்பை பொறுத்த வரைக்கும். நம்ம குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ் ஆர்மி எஃப்டி, சென்னை என்எஃப்சி, இந்தியன் ஆர்மி எஃப்டி, அப்புறம் ஜம்ஷெத்பூர் எஃப்சிங்க. இவங்க தான் நம்ம குரூப் டியில் இருக்காங்க தூரன் கப்பை பொறுத்த வரைக்கும். நம்ம சென்னை என்எஃப்சி யாரோடலாம் ஆடுவாங்கன்னா இவங்களோட தான் ஆடுவாங்க. பங்களாதேஷ் ஆர்மி எஃப்டி, இந்தியன் ஆர்மி எஃப்டி, ஜம்ஷெத்பூர் எஃப்சி. இன்னும் தூரன் கப்புக்கான ஷெடியூல் வரல, நேற்றுக்கு தான் குரூப் வந்திருக்கு. ஸோ ஷெடியூலையும் நம்ம சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா தூரன் கப் இந்த எண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூலை 27 தூரன் கப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஷெடியூலும் சீக்கிரம் வந்துடுங்க. ஸோ சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா தூரன் கப்பில் குரூப் டியில் இருக்காங்க. நம்ம ஒரே ஒரு ஐஎஸ்எல் டீமை தான் ஆடப்போகிறோம், அது ஜம்ஷெத்பூர் எஃப்சி. மிச்ச குரூப்லையும் பார்ப்போமே. குரூப் சியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிஐஎஸ்எஃப்எஃப் ப்ரொடெக்டர் எஃப்டி, கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி, மும்பை சிட்டி எஃப்சி, பஞ்சாப் எஃப்சி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் சியில் இருக்காங்க. அதே குரூப் பியில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் எஃப்சி, இந்தியன் நேவி எஃப்டி, இன்டர்காசி எஃப்சி, மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப். அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் டவுன் டவுன் ஹீரோஸ் எஃப்சி, ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எஃப்டி, அப்புறம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸுங்க. இதுதான் குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லா டீம்லேயுமே 2 ஐஎஸ்எல் டீம்ஸ் இருக்காங்க எல்லா குரூப்லேயுமே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த தூரன் கப் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது தாங்க குரூப்ஸு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷெடியூல் எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா தூரன் கப் ஜூலை 27 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம என்ன ஷெடியூலுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். பட் நம்ம சென்னை என்எஃப்சிக்கு இந்த தூரன் கப்போட இது குரூப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சென்னை என்எஃப்சிக்கு இந்த தூரன் கப்போட குரூப் வந்து நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குரூப் டிலேருந்து சென்னை என்எஃப்சி அண்ட் ஜம்ஷெத்பூர் எஃப்சி குவாலிஃபை ஆக அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா மிச்ச டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டீம்ஸ் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சென்னை என்எஃப்சிக்கு இந்த தூரன் கப் லீக் ஸ்டேஜஸ் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை என்எஃப்சிக்கு தூரன் கப்பில் குரூப் டி கொடுத்தது சென்னை என்எஃப்சிக்கு ஒரு அட்வான்டேஜா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி சைன்ட் ஸ்ட்ரைக்கர் சாவி சிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ரிப்போர்ட் பண்ணது நம்ம மார்க்கஸ் தாங்க. மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா சாவி சிங்கர் ட்ரையல்ஸில் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் மோஸ்ட்டாக தூரன் கப் ஸ்குவாடில் இருப்பார் அப்படின்னு நம்ம மார்க்கஸ் தான் சொல்லியிருக்காரு. யாருப்பா இந்த சாவி சிங் அப்படின்னு பார்த்துருமே. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஸ்ட்ரைக்கர்னு சொல்கிறாங்க. இவருங்க பார்த்தீங்கன்னா கோவா ப்ரோ லீக் அங்கெல்லாம் விளாண்டுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 கிளப்ஸ்க்கு விளாண்டுருக்காருங்க. கார்டியன் ஏஞ்சல், யங் போவர்ஸ் ஆஃப் டோமா அப்படின்லாம் இருக்குது. அந்த 2 கிளப்ஸ்க்கு விளாண்டுருக்காரு. அதே போல் நேபாள்லேயும் ஒரு சின்ன ஸ்டின்ட்டில் இருந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தார் மார்க்கஸ். ஸோ இது முழுக்க மார்க்கஸ் கொடுத்த அப்டேட்டு தான். ஸோ மோஸ்ட்டாக மார்க்கஸ் எல்லாருக்கும் தெரியும் ட்ரஸ்டபிள் சோர்ஸ். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை என்எஃப்சி சாவி சிங்கை சைன் பண்ணிடுவாங்க. எப்போ வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இவரை நம்ம சைன் பண்ணி இவரை நம்ம க்ரூம் தான் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். இவரை பெஞ்சில் வச்சுட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய பிளேயர் அப்படி தான் நம்ம சென்னை என்எஃப்சி பண்ணுறோம். ஏன் ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ்லாம் நம்ம அவரை யூஸே பண்ணலாம். பட் அவருக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவரை சைன் பண்ணாலுமே சென்னை என்எஃப்சி இவரை நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வந்து இவருக்கு தூரன் கப்லேயே சான்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னை என்எஃப்சி அது கொடுக்குறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை என்எஃப்சி சாவி சிங்கர் சைன் பண்ணுறது கரெக்டு தானா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி தூரன் கப்பில் குரூப் டியில் இருக்காங்க. இது சென்னை என்எஃப்சிக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.